வெல்கம் டு சொல்லுங்கடா ஓமி கிரியேட்ஸ். வெல்கம் டு ஓமி கிரியேட்ஸ். நாளைக்கு பெரியவரோட பிறந்த நாள், எல்லாம் விஷ் பண்ணுங்கப்பா. பெரியவர்னா பிரிச்சு வச்சிருக்க பெரியவர். அவ்வளவு வயசா என்ன நர்ஸியா போகுது முடி. ஏன் மாட்டான்டா. ஓகே ரொம்ப முக்கியம். இல்ல அவரே பிரேம் பாரா, அவரே கை தட்டு வாராம். என்னடா இப்ப பிரேம் கரெக்டா தெத்தா மக்களே? இல்ல அத தெத்துன்னு சொல்றாங்க. தெத்துனானே யாரு பிரேம் கரெக்டா தெரியுது. முன்ன வந்து கார்பரேட் ஒண்ணு இது சுத்தி வச்சிருந்தாங்க. அது இப்ப நவுத்துனதுக்கு அப்புறமா தான் இப்ப பிரேமே தெரியுது. அங்க நவுத்தி வச்சிட்ட மாட்டேன். அவன கடாத்தம். ஆனா தெரியாமலே அடிச்சிருக்கான். என்ன டீம் சொல்லு, என்ன சொல்லு. நாளைக்கு என்ன பிளான்ஸ்? நாளைக்கு என்னோட எந்தச்சி பொண்ணு காலையில என்ன பண்ணுங்கன்னா 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. போன மணிக்கு வந்துட்டு எல்லாரும் அழகா வந்து காசு உட்காந்து திருவிட எத்துன்னு காசு போட்டு காசு போடணும். ஆமா நீ என்ன சொன்ன? சரி நீங்க வந்தா மட்டும் போதும். வந்தா மட்டும் வெற்றி வெற்றி. சொல்லு. வந்துட்டு கேக் வெட்டிட்டு அழகா எல்லாம் வீட்டுக்கு கிளம்பு. சாப்பிட வேணாமா? சரி ப்ரோ, நீங்க இப்ப கேக் வெட்டிட்டு சாப்பிடலாம்னு சொல்றீங்களா? கேக் வெட்டிட்டு தனியா நீங்க 200 ரூபாய் எடுத்துட்டு வரீங்க. 1000 ரூபாய் வச்சு நம்ம எல்லாரும் சாப்பிட்டு போறோமா? சாப்பாடு போட பிரியாணியை கூச்சி வச்சு வெட்டுறோம். கேக் எதுக்கு? நான் கேக் சாப்பிட மாட்டேன். எனக்கு கேக் பிடிக்காது. எனக்கு இவங்க யாரை கூப்பிட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது. இவன் வந்தா இவன் சும்மா இருக்க மாட்டான். கேக் இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள எப்பயா வந்து அப்படி வாரி சொல்லிட்டு நான் கேக் சாப்பிட மாட்டேன். வாரி மூஞ்சில இருந்தா போட போறேன். இல்ல நான் என்ன சொன்னேன், அந்த கேக்க தான் நீ வாரி மூஞ்சி போட போறேன்னு சொல்றல. தாராளமா போடு, ஆனா அது உன் காசுல வாங்கி போடுன்ற. ஐயோ பாருங்கயா, சூப்பர்யா. போடியா. அவனுக்கு அடி இரு, எனக்கு அடி இரு. நடுவர்டா நானு. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா? சொல்லு. சரி கேக் வேணா நான் வாங்கிடலாமா? டேய் சிங்கு சட்டை சும்மா இருடா. சொல்றா. அது வாட்டி சொல்லாரடா. பேசவே மாட்டீங்கடா. ஏய் சொல்லு. எல்லா வீட்லயும் நிறைய கேக் வெட்ட கிளம்பலாம். நான் சொன்னது கேக் வெட்டறமே சாப்பிட வேணாமா தான் கேட்டேன். நான் சொன்னது கேக். நீ சொல்றது புரியுது. கேக் வெட்டிட்டு சாப்பிட போலான்னு சொல்ற. கேக்க தான் சொன்னேன். நான் நினைச்சேன்னா நான் என்ன பிளான் பண்ணேன்னா கேக் வெட்டிட்டு அப்படியே இவனுக்கு கூட்டு போய் சாப்பிடலாம் வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் நான் பிளான் பண்ணேன். சரி அப்படி இப்படி பட்ஜெட் போட்டு பார்த்தாலும் சாப்பாடுக்குன்னு தனியா 1000 ரூபாய் வச்சுதான் ஆகணும். இவன் வரானா கண்டிப்பா 1000 ரூபாய் வச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. இதே நம்ம ஒரு 4 பேர் 5 பேரா போனானா பிரச்சனை இல்லை. 200 ரூபாய் 250 ரூபாய் முடிஞ்சிடும். இவன் போனானா சாப்பிட்டு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு மேலதான். அவ்வளவுதான். இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது. வெச்சா வாய கூட இல்ல, வெச்சா ஸ்ப்ரே தேவையில்லையா? அதான் டோகரானா தண்ணி ஊத்திட்டு இப்படி அச்சனா போதும் ஸ்ப்ரே. இப்ப அதுக்குன்னு தனியா 100 ரூபாய் 200 ரூபாய் ஸ்ப்ரே 35 ரூபாய் 40 ரூபாய் தான். இல்ல 500 ரூபாய் சொன்னியா? எப்படி சாப்பிடுவான்னு அதை யோசிச்சேன். ஏன்னா கேன்டீன் சரியா கொத்தனார் சிமெண்ட் அடிக்கிற மாதிரி இப்படி வச்சு அப்புக்கு அப்புக்குன்னு போடுவான். இவன் கை சேர்த்து வச்சு போட்டு நம்ம சாப்பிட்டு பெருசா வர மாதிரியே பேசுறான். பெருசாக மாட்டேன். என்ன பண்றது? பெருசா வரேன். சரி அதான் பிளான். நாளைக்கு எல்லாரும் வாங்க கேக் வெட்டிடலாம். உங்க பர்த்டே வசந்த் பேசாம இருந்தா, உங்க ஆளு பேசாம, உங்க வைஃப் பேசாம, உங்க பொண்டாட்டி பேசாம எப்படி? அவனே பேசலாம். எதுக்கு ஏன் என்ன சண்டை? எதுக்கு வச்சிருக்கானே தெரியலடா. எதுக்கு அவன் கேட்டதை நீ கொடுக்கல. ஏய் என்னமா சொல்லுங்க உங்களுக்கு? சொல்லுங்கம்மா. ஆனா சொல்றது எதுவுமே கேட்க மாட்டான். மாடம் வெறுப்பு வச்சுக்கிறான். பேச பிடிக்கல, நான் பார்க்க பிடிக்கல. அவனே ஏதாவது பண்ணி சொல்லுங்க. மாடம் என்ன பாத்தீங்களா? மேடம் அப்படி சொன்னா பாத்தீங்களா? பச்சை பொய். அது நம்பவே கூடாது. எல்லா ரீல்ஸும் வந்து ஜெய சம்பந்தப்பட்ட ரீல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புறான். அது வந்து அவனுக்கு தான் அனுப்பணும். பட் எனக்கு அனுப்பிச்சிடறான். எனக்கு அனுப்புனா எனக்கு ஏட்டா இருக்குமா இல்லையா? பொண்ணுங்க ரீல்ஸ் அனுப்புறான் அவனுக்கு. அவன் பொண்ணுங்க ரீல்ஸ் அனுப்புறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இவன் இருக்கிறான்ல, இவன் வந்து ஜெய பத்தி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் எனக்கு அனுப்புறான். எனக்கு ஏன்டா அனுப்புறான்னா, எனக்கு அனுப்புனா எனக்கு ஏட்டாவல்ல. கேட்டா அதால வர்கீஸ்னு சொல்றாங்க. இது மாதிரி எல்லாம் பண்ண எப்படிங்க? என்ன மாடம் மேடம்
மேடம் இங்க இருக்க மேடம் என்ன பாத்தியா அங்க மாட்டணும் நானு அப்படியே ரீல்ஸ் அனுப்பிச்சிட்டு சில்லு 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 சில்லுன்னு வரா மெசேஜ் அனுப்புறது என் மாமியார் கொழுந்தியா மச்சிருச்சு எல்லாம் எல்லாம் கும்மு 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 எல்லாம் பெரிய கல்லத்துக்குனாங்க தள்ளவே மாட்டாங்களா உனக்கு ஏன் அவன் சாவறதுலயே ஆசையா இருக்குது எனக்கு புரியல எனக்கு. அவன் விட வேஸ்ட் அது அவ்வளவுதான். ஏய் கேக் சாப்பிட மாட்டேன்டா கேக் சாப்பிட ஓரசா சொல்றீங்க கேக் சாப்பிட மாட்டேன் எல்லாம் நான் சொல்றானுங்க அங்க கேக் வெட்டுறப்ப மட்டும் பார் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் நாளைக்கு பார். பர்த்டே கண்டிப்பா எடுக்கிறோம் நாளைக்கு அது வரும் 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 அப்போ இவனை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் எடுப்பேன். இவன் என்ன பண்ணுவாரு நான் ஏதோ சாப்பிட மாட்டேன் ஏதோ பண்ண மாட்டேன்னு சொல்றானா ஆனா இவன் தான் முதல்ல ஆளா மச்சான் கேக் வெட்டுறா டக்குனு சாப்பிடலாம் இல்ல இல்ல எப்பா வாங்கிடுப்பா பேட்ட வச்சு நிப்பா நிப்பா வெட்டுறதுக்குள்ள நான் சாவடிக்கு போறான் தெரிஞ்சு. நீ என்னதான் செஞ்சினாலும் உனக்கு பாதி பீஸ் தான் அப்படியா சரி, ஏய், நான் cream மட்டும் serious ஆ கொஞ்சம் சாப்பிட cream மாட்டேன்டா, எடுத்து டேய். cream எடுத்து light ஆ நாக்குல அவ்வளவுதான். தேன் ஊத்துவாங்க பாத்தியா நாக்குல, light ஆ நக்கிட்டு போவாங்க. அவ்வளவுதான். ஏய், வாங்க இணையலாம் காத்து தான் வருது. voice ஏய், வரல. ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு தெரியுது. கேட்கலடா, கேட்கல. சொல்றியே தவிர வாங்கி கொடுக்க மாட்டியே. அதுக்கு போயிட்டியா நீ மைக் வச்சிடலாம் வாங்கி கொடுக்க மாட்டான். என்னை ஏன் போதலாம் 1000 ரூபாய் செலவு பண்ணேன் இப்போ. நைட்ல தூங்க மாட்டே போலியே நைட் எல்லாம் தூங்க முடியாதே. காசு கொடுக்கணும் அது கொடுக்கணும்னே இப்படிதான் இருக்கும்ல. 200 ரூபாய் கொண்டு முடிச்சிரு ம் நோட்டுறாங்க. நீ கூட ஒரு 200 ரூபாய் பட்டா பண்ணலாம். அப்புறமா உங்களுக்கு டிக்கெட்ல போட்டு தந்துடுறேன். மக்களே நீங்களும் வாங்க எல்லாரும் கேட்க. நாளைக்கு எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சாப்பிடலாம் அவ்வளோ பேர்லாம் நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா அவ்வளோ பட்ஜெட் கிடையாது. இவனுங்களே திட்டுனுங்கிறேன் ஏன்டா நான் சொன்னோன்னு பிளான்லாம். எல்லாரும் மறக்காம வாங்க. பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட். என்ன ஸ்கூல் பேர் அது? எஸ்டி ஜோசப் சென்ட் ஜோசப்பா எஸ்டி ஜோசப் தான் நாங்கள் சொல்லுவோம். எஸ்டி ஜோசப்னு சொல்லுங்க. ஸ்கூலுக்கு பின்னாடி 1/4 கிலோ கேக் ரெடியா இருக்கும். வந்தீங்கன்னா சாப்பிட்டு விஷ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு. பின்னாடி இது இருக்குது, வீடுங்களாம் இருக்குது. அங்கே வெட்டினா நம்மள வெட்டுவாங்க. அதனால ஓரம் வந்துட்டு நான் ஒரு இடம் சொல்றேன். அங்கே எங்க சுடுகாடு இருக்கும். இவெல்லாம் பேச மாட்டேன் யாரும். ஐயோ இவ வேற நாளைக்கு ஃபுட் விலாக் வரும் பாருங்க ஃபுட் விலாக். ஃபுட் விலாக் 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 வரும் பாருங்க யோ அது விலாக் விலாக் இல்ல. எலும்பு நல்லி வந்தார்ல இங்கிலீஷ் ப்ரொஃபசர். விலாக் 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 விலாக். இந்து ரேகா வர்கீஸ். காலையில அமரன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்து ரேகா வர்கீஸ் இவரு. அது யார் அந்த ரேகான்னு தெரியல. 3 வாட்டி சொல்றான் இந்து ரேகா வர்கீஸ் இந்து ரேகா வர்கீஸ் இந்து ரேகா வர்கீஸ். 10 நிமிஷம் போட்டோ எடுத்தோம். நாளைக்கு போஸ்ட் போடலாம்னு சொல்லிட்டு அந்த 10 நிமிஷம் மனசுக்குள்ளேயே மனப்பாடம் பண்ணி அப்புறமா சொன்னா இந்து ரபேகா வர்கீஸ் அப்படின்னு. ஆனா ஒருத்தவங்க தான் ஒருத்தவங்க போயிடுறீங்க. எல்லாம் பிஸி. நம்ம மட்டும் என்ன இப்போ நம்மளுக்கு அதான் வேலை வெட்டி இல்லை. உனக்கு ஏதாவது ஒருத்தவங்க அரைச்சு சொன்னானா அதான் மச்சான். gift. இந்த பிச்சை போற மாதிரி தெரியடா ஓ இது அவனுக்கு தர கிஃப்ட் நினைச்சானா? இல்ல இது எனக்கு என் ஃப்ரெண்டு தான் கிஃப்ட். எனக்கு யாரும் தர மாட்டாங்க. நான் கொடுத்தேனே இப்போ. இதான் இதான் இந்த பேனா இதான் நான் கொடுத்தது. இது பேனா நீ வச்சுக்க. gift-ஆ வச்சுக்க. அருமையா எழுதுது. 2 பேனா எழுதுறதுக்கு அப்புறமா தட்டுறேன் ஊதுறேன் எல்லாம் வாசிக்கிறேன் இந்த பேனால. பீஸாரு பீஸ் நிம்மதியாரு இது ஒஞ்சிச்சு gift என்ன பண்றது வச்சுக்க. ஞாபகார்த்தமா ரீஃபில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ரீஃபில் போட்டு பைத்தியம் மாதிரி பேசுகிற மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கடா. என்னடா இப்படி சொல்றேன்? சரி ஏதோ பெண்ணு குத்தானே அறிவாளி இதோ பாரு இவ்வளவு ரீஃபில் இருக்குடா. இங்க பாருங்க மக்களே இவ்வளவு ரீஃபில். இன்னும் கிட்ட பாருங்க இவ்வளவு ரீஃபில் இருக்கு. ரீஃபில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல தம்பி. எழுதணும் பேனா. உனக்கு எழுத நான் ஊதுறேன் நாதஸ்வரம்லாம் வாசிக்கிறேன். அப்போ கூட எழுதல. எவ்வளவு இது பண்றேன் தெரியுமா? கருப்பு கலர்ல இருக்குது. எப்போ பாரு எல்லா vlogமே இதே வேலை. ஹெலிகாப்டர் போகுது ஹெலிகாப்டர். என்ன பண்றீங்க? நாங்க vlog எடுக்கும் போது எவனோ ஹெலிகாப்டர் ஓட்டுறான். அந்த நாய் அதை பாக்குறான்.